ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திட்டமிட்ட காலத்திற்குள் வேலை திட்டங்களை நிறைவு செய்யவும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்பு. உலக மக்கள் அனைவரின் இதயங்களிலும் சமத்துவம், சகோதரத்துவம் மற்றும் தியாக உணர்வுகளை உருவாக்கும் அஜ் கொண்டாட்டம் உலக அமைதிக்கான ஒரு சிறந்த செய்தியாகும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அஜ் பெருநாள் வாழ்த்துச் செய்தி. ஜேகா தலைமை பிரதிநிதியை பிரதமர் கலாநிதி அர்னி அமரசூரிய சந்தித்தார். கொழும்பு, களுத்துறை உள்ளிட்ட பல பகுதிகளில் திடீர் மின் தடை. (323) கொள்கலன்களை விடுவித்தது தொடர்பாக வாக்குமூலம். பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜர். நியமிக்கப்பட்ட 3 அடங்கிய குழுவில் இருந்து கயந்த கருணாதிலக்க விலகினார். உள்நாட்டுச் செய்திகள். இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகளின் கீழ் நகர அபிவிருத்தி, நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சினால் செயற்படுத்தப்படும் வேலைத்திட்டங்களின் முன்னேற்றமான மீளாய்வு தொடர்பான கலந்துரையாடல் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது. இலங்கையை கவர்ச்சிகரமான சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் நகர அபிவிருத்தி வேலைத்திட்டங்களின் முன்னேற்றம், கொழும்பு மாவட்டத்தில் கால்வாய் சுத்திகரிப்பு மற்றும் கழிவு முகாமைத்துவ திட்டங்கள், நீர்த்திட்டங்கள் மற்றும் வீடமைப்பு உதவி திட்டங்கள் ஆகியவற்றின் செயற்பாடுகள் மற்றும் தற்போதைய முன்னேற்றம் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இந்த வேலை திட்டங்கள் ஒவ்வொன்றும் திட்டமிட்ட உரிய காலத்திற்குள் பூர்த்தி செய்யப்படுவதை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். நகர அபிவிருத்தி, நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சர் கலாநிதி அருண கருணாதிலக்க, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க, நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவர்தன, நகர அபிவிருத்தி, நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ஆரியரட்ன, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர்களான ரசல் அப்பான்சு, கபில ஜனகபண்டார ஆகியோருடன் நிதி அமைச்சு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாளைய அஜ் பெருநாளை முன்னிட்டு வாழ்த்துச் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். மேற்கோள் ஆரம்பம். உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்கள் மிகுந்த பக்தியுடன் நாளை அஜ் பெருநாளை கொண்டாடுகின்றனர். இஸ்லாமியர்களின் நம்பிக்கைகளின்படி அல்லாஹ் மீதான இப்ராஹிம் நபியின் பக்தியையும் ஒப்பற்ற தியாகத்தையும் குறிக்கும் அஜ் பெருநாள் இஸ்லாத்தின் 5 பெரும் கடமைகளில் 5வது கடமையாக கருதப்படும் மக்கா யாத்திரையின் காரணமாக தனித்துவமாக அமைகின்றது. மதம் மானிட சமூகத்தை மனித நேயத்துடன் பூர்ணப்படுத்தவும் நல்ல சமுதாயத்தை உருவாக்கவும் எதிர்பார்க்கிறது. உலகம் முழுவதிலும் இருந்து வருகை தருகின்ற அனைத்து முஸ்லிம்களும் ஒற்றுமையுடன் இறைவனை வணங்குவதற்காக மக்காவிற்கு வரும் இந்த அஜ் யாத்திரை ஏனைய அனைத்து மதங்களுடனும் சமத்துவமாக வாழும் போதனையை உள்ளடக்கியது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். மேலும் இந்த அஜ் யாத்திரை அர்ப்பணிப்பு மற்றும் தியாக வாழ்க்கை தொடர்பான உதாரணங்களை சித்தரிப்பதுடன் அஜ் கொண்டாட்டத்தின் முக்கிய நோக்கமாகவும் இது இருக்கின்றது. உண்டு இல்லை என்ற இடைவெளி மற்றும் வேறுபாடுகளை கடந்து சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் உருவாக்குவது அஜ்ஜின் முக்கிய நோக்கங்களின் ஒன்றாகும். ஒரு நாடாக நம் முன்னால் உள்ள சவால்களை முறியடித்து நாம் விரும்பும் முன்னேற்றகரமான மற்றும் நாகரிகமான நாட்டை கட்டியெழுப்புவதற்கு தேவையான சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் மாற்றத்தை மேற்கொள்வதில் அனைவரின் கூட்டு முயற்சி, தலையீடு மற்றும் பங்கேற்பு மிகவும் முக்கியமானது.
அஜ்ஜு கொண்டாட்டம் இந்த பொதுவான நோக்கத்திற்காக கைகோர்க்க ஒரு சிறந்த தளத்தை உருவாக்குகிறது என்பதையும் நான் இங்கு நினைவு கூறுகின்றேன். உலக மக்கள் அனைவரின் இதயங்களிலும் சமத்துவம், சகோதரத்துவம் மற்றும் தியாக உணர்வுகளை உருவாக்கும் அஜ்ஜு கொண்டாட்டம் உலக அமைதிக்கான ஒரு சிறந்த செய்தியாகும். ஒருவரை ஒருவர் சந்தேகத்துடனும் வெறுப்புடனும் பார்க்கும் சமூகத்திற்கு பதிலாக அனைவரும் சகோதரத்துவத்துடன் அன்புடன் வாழும் முன்னேற்றகரமான மற்றும் நாகரிகமான நாட்டை கட்டியெழுப்ப நமது அரசாங்கம் எடுக்கும் முயற்சியில் தமது புனிதமான நம்பிக்கையுடன் அனைத்து இஸ்லாமியர்களும் ஒன்றாக கொண்டாடும் அஜ்ஜு பெருநாள் நமது பயணத்திற்கு பெரும் ஆசீர்வாதமாகும். இந்நாட்டிலும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் ஈதுல் அல்லா ஹஜ்ஜு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். அனுரகுமார திசாநாயக்க, ஜனாதிபதி, இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு. மேற்கோள் நிறைவு. ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் அமைப்பின் தலைமை பிரதிநிதி திரு கெஞ்சி குரோமனாவை இன்று பாராளுமன்ற வளாகத்தில் சந்தித்தேன். இலங்கைக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான அபிவிருத்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கையின் அபிவிருத்தி இலக்குகளை அடைந்து கொள்வதில் ஜைகா நிறுவனம் வழங்கி வரும் தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி தெரிவித்தேன். ஜைகா நிறுவனம் மற்றும் இலங்கை அரசு நிறுவனங்களின் சிரேஷ்ட அதிகாரிகள் இந்த சந்திப்பில் பங்கேற்றனர். கொழும்பு, களுத்துறை உள்ளிட்ட பல பகுதிகளில் வியகம பன்னிப்பிட்டிய பிரதான மின்சார கட்டமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திடீர் மின்தடை ஏற்பட்டுள்ளது. இந்த கோளாறை சரி செய்து பெரும்பாலான பகுதிகளில் மின்சார விநியோகத்தை மீளமைத்துள்ளதாக இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. வியகம பன்னிப்பிட்டிய பிரதான மின்சார கட்டமைப்பு இலங்கையின் மின் விநியோக அமைப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கொழும்பு, களுத்துறை மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் மின்சார விநியோகம் தடைப்பட்டது. இந்த இடையூறு குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து மின் விநியோகத்தை மீட்டமைக்கும் பணிகளை மேற்கொண்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இதன் விளைவாக பெரும்பாலான பகுதிகளில் மின்சார விநியோகம் மீளமைக்கப்பட்டுள்ள போதும் சில பகுதிகளில் மின் விநியோகம் முழுமையாக மீளமைக்கப்படுவதற்கு மேலதிக நேரம் தேவைப்படுவதாக இன்று காலை மின்சார சபை தெரிவித்திருந்தது. பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகரவின் நடவடிக்கைகள் தொடர்பாக பெறப்பட்ட முறைப்பாட்டை விசாரித்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட மூவர் குழுவிலிருந்து கயந்த கருணாதிலக விலகியுள்ளார். பாராளுமன்ற அலுவல்கள் இன்று ஆரம்பித்த போது சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன இதனை பாராளுமன்றத்தில் அறிவித்தார். அதன்படி எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் கயந்த கருணாதிலகவுக்கு பதிலாக பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி ரவுஃப் ஹக்கீம் நியமிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் அறிவித்தார். பாராளுமன்றத்தில் சட்டத்தரணி தயாசிறி ஜெயசேகரவின் நடத்தை தொடர்பாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டை கருத்தில் கொண்டு கடந்த மே 20 இந்த 3 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டது. இக்குழுவின் தலைவராக பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தவிசாளர் ஏமமாளி வீரசேகர பணியாற்றுகிறார். வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித்த ஹேரத் மற்றைய உறுப்பினராக உள்ளார். பேசும் பொருளாகியுள்ள 323 கொள்கலன்களை விடுவித்தது தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜரானார். இது தொடர்பில் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரையும் கொள்கலன்களை விடுவித்த குழுவையும் அழைக்க வேண்டும் என அவர் இதன் போது தெரிவித்தார். எனினும் இப்பிரச்சினையை எழுப்பியவருக்கு மட்டுமே அழைப்பாணை அனுப்பப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அரசாங்கத்திற்கு ஆதரவான நிறுவனமாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சிகளை அடக்குவதற்கும் அரசாங்கம் தரப்பினரை பாதுகாப்பதற்கும் இது பயன்படுத்தப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இன்று நண்பகல் 12 மணி முதல் கடலோர ரயில் சேவையிலிருந்து விலகுவதற்கான தீர்மானத்தை லோகோமோட்டிவ் ஆபரேட்டிங் பொறியியலாளர்கள் சங்கம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. கடலோர ரயில் மார்க்கத்தில் உள்ள சமிங்கை அமைப்பின் குறைபாட்டிற்கு தீர்வு காண கோரி இன்று நண்பகல் 12 மணி முதல் சேவையிலிருந்து விலக சங்கம் தயாராகியிருந்தது. எனினும் இன்று காலை ரயில்வே பொது முகாமையாளருடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடலில் நேர்மறையான பதில் கிடைத்ததை அடுத்து இந்த தீர்மானத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க சங்கம் முடிவு செய்துள்ளது. தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் நிர்வாக பணிப்பாளர் துசித்த அல்லொழுவ ஜூன் 13 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இன்று கோட்டை பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தேசிய லொத்தர் சபைக்கு சொந்தமான அரசாங்க சொத்துக்களை குற்றவியல் ரீதியாக முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் வழக்கு தொடர்பாக அவர் தற்போது விளக்கமறியலில் உள்ளார்.
நாட்டில் பருவகால மழை ஆரம்பித்ததை அடுத்து நாடு முழுவதும் டெங்கு மற்றும் சிக்கன்குனியா நோய்கள் பரவும் அபாயம் அதிகமாக இருப்பதுடன் கடந்த மே மாதம் வரை பல்வேறு பகுதிகளிலிருந்து பதிவான டெங்கு நோய்களில் அதிகமானவர்கள் 5 முதல் 19 வயதுக்குட்பட்ட பாடசாலை மாணவர்கள் என சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. இதனால் பாடசாலை சூழலில் நுளம்புகள் இல்லாமல் பாதுகாப்பாக பராமரிக்க முன்னர் வெளியிடப்பட்ட 2010/22 மற்றும் 30/2017 சுற்றறிக்கைகள் மற்றும் அறிவுறுத்தல்களுக்கு மேலதிக நடவடிக்கைகள் மற்றும் அறிவுறுத்தல்கள் சுகாதார பிரிவினரால் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி மாணவர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்களின் சுகாதார பாதுகாப்பிற்காக இந்த வழிமுறைகளை பின்பற்றுவதை வலியுறுத்தி அனைத்து மாகாண கல்வி பணிப்பாளர்கள், வலய கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலை அதிபர்கள், பிரிவினாக்களின் தலைவர்கள், தேசிய கல்வியியல் கல்லூரிகளின் பீடாதிபதிகள் மற்றும் மாகாணத்தில் உள்ள பிற கல்வி நிலையங்கள் மற்றும் அலுவலகங்களின் தலைவர்கள் ஆகியோரும் இந்த வழிமுறைகளை பின்பற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நல்லாட்சி அரசாங்க காலத்தில் மகளிர், சிறுவர் விவகாரங்கள் மற்றும் உலர் மண்டல மேம்பாட்டு அமைச்சராக பணியாற்றிய முன்னாள் அமைச்சர் சந்திராணி பண்டாரவிற்கு எதிராக இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. சந்திராணி பண்டார அமைச்சராக இருந்தபோது சட்ட நடைமுறைகளை பின்பற்றாமல் உலர் மண்டல மேம்பாட்டு அமைச்சின் திட்ட இயக்குநராக HM சந்திரவன்சவை நியமித்ததாகவும் சட்டவிரோதமாக தனது நண்பர்களை பல்வேறு பதவிகளுக்கு நியமித்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் கீழ் ஊழல் குற்றத்திற்காக முன்னாள் அமைச்சருக்கு எதிராக இந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது. அதன்படி குற்றப்பத்திரிகை மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபெந்திகே முன்னிலையில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் பிரதிவாதி தலா 1 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 2 சரீர பிணைகளில் விடுவிக்கப்பட்டார். கட்டுநாயக்காவில் இருந்து சிங்கப்பூர் நோக்கி புறப்பட்ட ஸ்ரீலங்கன் விமானம் UL-306 தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்தோனேஷியாவின் மேடான் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. இந்தோனேஷிய தொழில்நுட்ப குழு விமானத்தை பரிசோதித்த பின்னர் குறைபாட்டை சரி செய்ய சில மணி நேரம் ஆகும் என தெரிவித்ததால் பயணிகளை ஹோட்டல் அறைகளில் தங்க வைக்க இலங்கை அதிகாரிகள் முடிவு செய்தனர். எனினும் இந்தோனேஷிய அதிகாரிகள் பயணிகளை ஹோட்டல்களில் தங்க அனுமதிக்க மறுத்ததால் பயணிகளை ஹோட்டல்களில் தங்க அனுமதிக்க மறுத்ததால் நெருக்கடி ஏற்பட்டது. பின்னர் இலங்கை தூதரின் தலையீட்டால் இப்பிரச்சினை தீர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதற்கிடையில் தொழில்நுட்ப கோளாறால் பாதிக்கப்பட்ட ஸ்ரீலங்கன் விமானத்தை பரிசோதிக்க இன்று காலை ஜகார்த்தாவுக்கு இலங்கை தொழில்நுட்ப குழு ஒன்று புறப்பட்டது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான காலம் சென்ற இரா சம்பந்தன் மற்றும் மாவை சேனாதிராஜா ஆகியோருக்கு பாராளுமன்றத்தில் இன்று அனுதாப பிரேரணை இடம்பெற்றது. மாண்புமிகு அவைத் தலைவர்கள் அவர்களே, இந்த மேலான அவையிலே மாண்புமிகு அமரர் மாவை சோமசுந்தரம் சேனாதிராஜா அவர்கள் குறித்த இரங்கல் உரையை ஆற்ற விளைகின்றேன். மாண்புமிகு மாவை சேனாதிராஜா அவர்கள் 1942ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் 27ஆம் நாள் சோமசுந்தரம் தையல் நாயகி இணையருக்கு மூத்த மகனாக பிறந்தார். அவருக்கு 6 உடன்பிறப்புகள் உள்ளனர். இவரது இயற்பெயர் சோமசுந்தரம் சேனாதிராஜா. இவரது சொந்த ஊர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட என்பதனால் ஊரின் பெயருடன் இணைத்து மாவை சேனாதிராஜா என அழைக்கப்பட்டார். இவர் தனது தொடக்க கல்வியை தெல்லிப்பளை வீமன்காமம் மகா வித்தியாலயத்திலும் இடைநிலைக் கல்வியை காங்கேசந்துறையில் உள்ள நடேஸ்வரா கல்லூரியிலும் பயின்றார். 1980ஆம் ஆண்டு மாசி மாதம் 6ஆம் நாள் சதாசிவம் செல்வமணி தம்பதியரின் மகளான பவானி அம்மையாரை திருமணம் செய்தார். சேனாதிராஜா பவானி இணையருக்கு கலையமுதன், ஆறாமுதன், தாரகா என 3 மக்கள் உள்ளார்கள். அஞ்சலியை செலுத்துவதற்கு அமரர் தமிழ் தேசிய பரப்பிலே ஒரு மிக பெரும் தாக்கத்தை செலுத்திய 6 தசாப்த காலம் தமிழ் தேசிய பரப்பில் ஒரு தனிப்பெரும் தலைவராக இருந்து தன்னுடைய தமிழரசு கட்சியின் பெரிய தலைமைகளோடு தந்தை செல்வா, அண்ணன் அமிர்தலிங்கம், அண்ணன் சிவசிதம்பரம் போன்றவர்களோடு பணியாற்றி குறிப்பாக 1960-61ஆம் வருடங்களிலே தமிழரசு கட்சி 60ஆம் வருஷமும் அதேபோல 61ஆம் ஆண்டிலும் 2 பொதுத் தேர்தல்கள் நடைபெற்றன. 60 மார்ச்சிலும் ஜூலையிலும் 2 பொதுத் தேர்தல்கள் நடைபெற்றன. 2 பொதுத் தேர்தல்களிலும் தமிழரசு கட்சி 15-16 ஆசனங்களை அன்று வெல்லுகிற நிலைமை ஏற்பட்டதற்கு காரணம்
சிங்களம் மட்டும் அரச மொழி என்ற சட்டம் வந்ததன் காரணமாக இன்று இந்த அனுதாப பேரணியின் போது விசேடமாக நான் முதலில் மாவை சேனாதிராஜா அவர்களின் மறைவையொட்டிய எனது கருத்துக்களையும் அதே போன்று அவருடைய குடும்பத்தாருக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் முதலில் தெரிவித்துக் கொண்டு விசேடமாக அண்ணன் மாவை சேனாதிராஜா, நான் அண்ணன் என்று கூப்பிடுவதற்கான காரணம் அவரோடு நீண்ட கால பழக்கம் எனக்கு கிடையாது. இருந்தாலும் விசேடமாக 2000 ஆண்டுக்கு பிறகு நான் 2001 ஆண்டு இந்த பாராளுமன்றத்துக்கு பிரவேசித்த போது அப்பொழுது நாட்டில் பல்வேறு விதமான போராட்டங்கள், கருத்து ரீதியான போராட்டங்கள், இனவாத ரீதியான கோஷங்கள் எழுந்திருந்த காலம். அன்றைய காலகட்டங்களில் தமிழ் பரப்பில் விசேடமாக அன்று தமிழ் தேசிய கூட்டணி, அப்போ அந்த கூட்டணியிலிருந்து எங்களோடு சுமூகமாக கருத்துக்களை பரிமாறிக்கொண்ட எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் கூட அவருடைய நிலைப்பாடு வேறாக இருந்த போதிலும் கூட அவருடைய நிலைப்பாட்டில் இருந்து கருத்துக்களை தெரிவிக்கின்ற, அதை மிகவும் சாத்வீகமாக, அது மாத்திரமல்ல அதை அவர் பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு பேசுகின்ற ஒரு நபர் என்றால் அது வேறு யாருமல்ல மாவை சேனாதிராஜா அவர்களா. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான காலம் சென்ற இரா சம்பந்தன் மற்றும் மாவை சேனாதிராஜா ஆகியோருக்கு பாராளுமன்றத்தில் இன்று அனுதாப பிரேரணை இடம்பெற்றது. மாவை சேனாதிராஜா ஐயா அவர்களின் இரங்கல் நிகழ்வில் இந்த இரங்கலை தெரிவிப்பதற்கு இந்த இடத்திற்கு தெரிவிப்பதற்காக இந்த இடத்துக்கு வருகிறேன். மாவை சேனாதிராஜா ஐயா அவர்கள் மாவட்ட உரத்தை பிறப்பிடமாகவும் ஒரு துடிதுடிப்பான அன்றைய காலத்தில் இளைஞராக ஒரு சிறுவயதிலேயே அரசியல் களத்திற்குள் பூண்டவராக தமிழ் பரப்பில் திகழ்ந்தவர். இறுதி வரைக்கும் இறக்கும் வரைக்கும் தமிழ் பற்றாளனாகவும் தமிழர்களை ஒருங்கிணைத்து ஒரு சிறந்த தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கடப்பாட்டுடன் இறுதி வரை பயணித்திருக்கிறார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கொழும்பின் பல பகுதிகளில் நடத்தப்பட்ட வாகன புகை வெளியேற்ற பரிசோதனையில் 50% டீசல் வாகனங்கள் தீங்கு விளைவிக்கும் புகையை வெளியிடுவது தெரியவந்துள்ளது. இதேபோல் சுமார் 15% பெட்ரோல் வாகனங்களும் இந்த உமிழ்வு சோதனையில் தோல்வியடைந்துள்ளதாக வாகன உமிழ்வு சோதனை அறக்கட்டளை நிதியத்தின் பணிப்பாளர் தாசுன் ஜானக குறிப்பிட்டுள்ளார். மாசு உமிழ்வு சோதனையில் தோல்வியடைந்த அனைத்து வாகனங்களும் 4 அல்லது 5 மாதங்களுக்கு முன்பே தங்கள் மாசு உமிழ்வு சான்றிதழ்களை பெற்றிருந்தன. ஆனால் கடந்த காலத்தில் யாரும் தங்கள் வாகனங்களை பராமரிப்பதில் அக்கறை கொள்ளவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். வாகன உமிழ்வு சோதனை அறக்கட்டளை நிதியம் மற்றும் காவல்துறை இணைந்து செயல்படுத்தும் இந்த திட்டத்தின் கீழ் உமிழ்வு சோதனையில் தேர்ச்சி பெறாத அனைத்து வாகனங்களுக்கும் பராமரிப்பு உத்தரவுகள் வழங்கப்பட்டுள்ளன. அதன்படி அவர்களின் வாகன வருமான வரிப்பத்திரம் இடைநிறுத்தப்படும். மேலும் பராமரிப்பு உத்தரவு கிடைத்த 14 நாட்களுக்குள் அவர்கள் தங்கள் வாகனத்தை இயல்பு நிலைக்கு மீட்டெடுக்க வேண்டும். இல்லையெனில் 14 நாட்களுக்கு பின்னர் அவர்கள் வாகனம் ஓட்டுவதற்கு தடை விதிக்கப்படும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கை வந்துள்ள இந்திய பாதுகாப்பு செயலாளர் ராஜேஷ்குமார் சிங், இலங்கையின் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர மற்றும் பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் தூயகொந்தா ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இருதரப்பு பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்புகளில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவும் கலந்து கொண்டார். இதன்போது இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு, இராணுவ பரிமாற்றங்கள் மற்றும் கூட்டு பயிற்சி வாய்ப்புகள், திறன் மேம்பாடு, அனர்த்த முகாமைத்துவ ஒத்துழைப்பு மற்றும் மனிதாபிமான
தற்காலிகமான உதவி உள்ளிட்ட பரஸ்பர முக்கியத்துவமிக்க விடயங்கள் தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டது. இச்சந்திப்பின் போது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நெருக்கமான மற்றும் நீண்டகால நட்பை நினைவு கூர்ந்த பாதுகாப்பு பிரதி அமைச்சர் கடந்த காலங்களில் இந்தியா அளித்த ஆதரவிற்காக இந்திய மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் நன்றிகளை தெரிவித்தார். இதேவேளை இந்திய தூதுக்குழுவினர் இலங்கை பாதுகாப்பு செயலாளர் பாதுகாப்பு அமைச்சு வளாகத்தில் சந்தித்து கலந்துரையாடினர். இதன்போது இலங்கையுடன் நெருக்கமான மற்றும் நட்புறவை பேணுவதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை இந்திய பாதுகாப்பு செயலாளர் வலியுறுத்தினார். மேலும் பிராந்தியத்தில் அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்புக்கு பங்களிக்கும் வகையில் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தினார். இரு தரப்பினரும் வழக்கமான உயர்மட்ட ஈடுபாடுகளை தொடரவும், குறிப்பாக கடல்சார் பாதுகாப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டில் ஒத்துழைப்புக்கான புதிய வழிகளை ஆராயவும் இணக்கம் தெரிவித்தனர். வடகிழக்கு பகுதியில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு ஈழமக்கள் ஜனநாயக கட்சி ஆதரவு வழங்க வேண்டும் என CVK சிவஞானம் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போது அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இதன்படி தமிழரசு கட்சியின் உத்தியோகபூர்வ கோரிக்கை கட்சி மட்டத்தில் மக்கள் நலன் சார்ந்து பரிசீலிக்கப்படும் என்று ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். CVK சிவஞானத்துடனான சந்திப்பை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இதனை குறிப்பிட்டுள்ளார். வடகிழக்கு மாகாணத்தில் நாங்கள் தமிழரசு கட்சி போட்டியிட்டு வந்த பல உள்ளூராட்சி மன்றங்களில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அநேகமான சபைகளிலே முதன்மை கட்சியாக நாங்கள் இருந்தாலும் ஆட்சி அமைப்பதில் இருக்கிற சில தடங்கல்கள் அல்லது எண்ணிக்கை குறைவு காரணமாக எல்லா இடங்களிலும் ஏற்கனவே அவர்கள் கௌரவ டாக்டர் தேவானந்தா அவர்கள் தலைவர் அவர்கள் சொல்லுவதில்லை, அவர்கள் இந்த சபையிலே நிர்வாகத்தில் எதிரணியிலே இருந்து கொண்டு ஆதரவளிக்க வேண்டியது அல்லது அதற்கான சுயமாக தீர்மானிக்க வேண்டிய இருக்கிறவங்க அவர்களுடைய ஆதரவை கோரித்தான் இந்த சந்திப்பு நடந்தது. நாங்கள் விரிவாக பேசியிருக்கிறோம். துபாயில் மறைந்திருக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற தலைவரான கெஹல் பத்ர பத்மேவின் புகைப்படத்துடன் 3 போலி கடவு சீட்டுகளை தயாரிப்பதற்கு உதவியதாக சந்தேகத்தின் பேரில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள உதவி கட்டுப்பாட்டாளர் உட்பட 3 சந்தேக நபர்களையும் பிணையில் விடுவிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. அதன்படி கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி சந்தேக நபர்களை தலா 1 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 2 சரீர பிணைகளில் விடுவிக்க உத்தரவிட்டுள்ளார். இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்காவில் வரி குறைப்பை அமல்படுத்தும் புதிய சட்டமூலம் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் தொழிலதிபர் எலான் மஸ்க் இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டுள்ளது. எலான் மஸ்க் தற்போது கூறியிருப்பதாவது, எம்பிக்கள் சட்டமூலத்தை படித்துவிடக்கூடாது என்பதற்காக இரவோடு இரவாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. நான் உதவி இருக்காவிட்டால் ஜனாதிபதி தேர்தலில் தோற்றிருப்பார். டிரம்ப் நன்றி கெட்டவர். சிறார் பாலியல் குற்றவாளியான எப்ஸ்டீன் தொடர்பான ஆவணங்களில் டிரம்பின் பெயர் இருப்பதாலேயே அவர் அதனை வெளியிடவில்லை. நாசாவுடனான டிராகன் விண்கலன் ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறேன் என தெரிவித்துள்ளார். உலகின் பெரும் பணக்காரர்களில் ஒருவரான எலான் மஸ்க் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டிரம்புக்கு ஆதரவாக செயல்பட்டு அவரது வெற்றிக்கு காரணமாகவும் இருந்தார். இதனால் டிரம்புக்கு நெருங்கிய நண்பராகவும் அவரது நிர்வாகத்தில் அரசு செலவுகளை குறைக்கும் டாஸ் துறைக்கும் தலைமை வகித்தார். இதன்பின் டிரம்ப் நிர்வாகத்தில் இருந்து விரைவில் விலகுவதாக மஸ்க் அறிவித்தார். இதனை அடுத்து இருவருக்கும் இடையே பிரிவு உண்டானதை அடுத்து ஜனாதிபதி டிரம்பை தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று எலான் மஸ்க் வலியுறுத்தி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அலாஸ்காவில் உள்ள அலுஷியன் தீவுத்தொடருக்கு அருகில் கடலில் ஒரு கப்பல் ஒன்று தீப்பிடித்துள்ளது. அந்த கப்பல் 800 மின்சார கார்கள் உட்பட 3000 வாகனங்களை மெக்சிகோவிற்கு ஏற்றி சென்றதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. கப்பலின் தீயை அணைக்கும் அமைப்பை பயன்படுத்தி அவசர கால தீயணைப்பு நடைமுறைகளை குழுவினர் தொடங்கிய போதிலும் அவர்களால் தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை. இதன் விளைவாக கப்பலின் 22 பணியாளர்கள் கப்பலை கைவிட்டு உயிர்காக்கும் படகுகளில் தப்பினர். வடக்கு பசிபிக் கடலில் பயணித்த ஒரு வணிக கப்பலால் பணியாளர்கள் மீட்கப்பட்டனர்.
நிலவில் இதுவரை அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, ஜப்பான் மற்றும் இந்தியா ஆகிய 5 நாடுகள் அனுப்பிய விண்கலங்களின் ரோவர்கள் நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கியுள்ளன. இதனிடையே பல்வேறு தனியார் விண்வெளி ஆய்வு நிறுவனங்களும் நிலவை ஆய்வு செய்வதற்கான விண்கலங்களை தயார் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. அந்த வகையில் ஜப்பானின் டோக்கியோ நகரை சேர்ந்த ஐஸ்பேஸ் தனியார் விண்வெளி ஆய்வு நிறுவனம் நிலவை ஆய்வு செய்வதற்காக ரெசிலியன்ஸ் என்ற விண்கலத்தை அனுப்பியுள்ளது. இந்த விண்கலம் நிலைநிறுத்தப்பட்டதாகவும் நிலவின் மேற்பரப்பில் இருந்து 100 கிலோமீட்டர் உயரத்தில் விண்கலம் சுற்றி வந்ததாகவும் ஐஸ்பேஸ் நிறுவனம் தெரிவித்தது. அந்த விண்கலம் மணிக்கு சுமார் 5800 கிலோமீட்டர் வேகத்தில் நிலவை சுற்றி வந்தது. பிறகு இந்த விண்கலம் நிலவில் தரையிறங்கியது. நிலவில் தரையிறங்கிய பிறகு இந்த விண்கலத்தின் ரோவர் நிலவின் மேற்பரப்பில் ஆய்வு பணிகளை மேற்கொண்டது. முன்னதாக 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஐஸ்பேஸ் நிறுவனம் நிலவுக்கு அனுப்பிய விண்கலம் தரையிறங்கும் போது நிலவின் மேற்பரப்பில் விழுந்து நொறுங்கியதால் அந்த முயற்சி தோல்வியில் முடிந்தது குறிப்பிடத்தக்கது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும்.